Hey viewers, welcome to Munna's Menu. இன்னைக்கு Munna's Menuல பார்க்க போற தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் பாத்தீங்கன்னா கோகனட் லட்டு. இது பாத்தீங்கன்னா வெறும் 10 நிமிஷத்துல ஈஸியா ரெண்டே பொருளை வச்சு செம்மையா செஞ்சு முடிச்சிடலாம். சோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கோகனட் லட்டு செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் டெசிகேட்டட் கோகனட் எடுத்துருக்கேன். டெசிகேட்டட் கோகனட்னா ஒன்றும் இல்லை, காஞ்ச தேங்காய் துருவல் தான். இதை நான் 1 கப் அளவுக்கு நான் பேனில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் பால் ஆட் பண்ணியிருக்கேன். பால் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே கொதிக்க வச்சு ஆற வச்ச ஃபுல் க்ரீம் மில்க் அதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பாலையும் தேங்காவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 3 to 4 minutes நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பால் எல்லாமே ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஆஃப்டர் ஒரு 4 minutes பார்த்திங்கன்னா நமக்கு பால் நல்லா அப்சார்ப் ஆகிருக்கும். அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். நம்ம ஆட் பண்ண சுகர் இந்த கோகனட் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ண சுகர் மெல்ட் ஆகும். ஸோ நம்ம இந்த கோகனட் லட்டு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா சுகர் அதோட தண்ணி விட ஆரம்பிக்கும். மேலும் நீங்கள் 3 or 4 minutes குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கோகனட் கம்ப்ளீட்டாக ட்ரையாக இருக்கும். சுகர் ஆட் பண்ணி 4 minutes பார்த்திங்கன்னா நம்ம லட்டு ரொம்பவே ட்ரையாக இருக்குது. இந்த சமயத்தில் நீங்கள் டேரெக்டாக எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் எதுவும் கலர் ஆட் பண்ணுறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் கலர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி பிறகு நீங்கள் ஆற விட்டு உருண்டை பிடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கலரை இந்த லட்டு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கேஸ் ஸ்டவ்வை டர்ன் ஆஃப் பண்ணிடுவேன். இந்த கோகனட் லைட்டாக கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தோடனே நான் உருண்டை பிடிக்க ஆரம்பிப்பேன். ஆல்ரெடி நம்ம கோகனட்டை குக் பண்ணும்போது நான் ஒயிட் போர்ஷனை கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தது நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ 2 கலரில் லட்டு செய்ய போகிறேன். ஒன்று ஒயிட் கலர், இன்னொன்று ஆரஞ்சு கலர். உங்களுக்கு இந்த மாதிரி 2 கலர் வேணால் ஒரு கலர் போதுன்னா அது ஒன்று ஒயிட்டாவோ இல்லை எதர் உங்களுக்கு ஆரஞ்சோ பிங்கோ என்ன கலர் வேணுமோ அந்த கலரை ஆட் பண்ணி நீங்கள் டேரெக்டாக லட்டு பிடிச்சிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளி ஸ்பெஷல் லட்டு, அதுவும் தேங்காய் லட்டு வெறும் 10 நிமிஷத்தில் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இது உங்கள் கிச்சனில் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் வியூவர்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஆல்ன்ற ஆப்ஷனை சேர்த்து ஆன் பண்ணும்போது நம்ம சேனலிருந்து வர ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வரும். அதே மாதிரி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் சோஷியல் மீடியாலையும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சேனலையும் உங்கள் சப்போர்ட் கொடுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சேனலையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுறது மூலயமா உங்களோட சப்போர்ட்டை இந்த முன்னாஸ் மெனு சேனலுக்கு கொடுங்க. வியூவர்ஸ், இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான், யார் வேணாலும் மேக் பண்ணலாம். வெறும் 2 இன்க்ரீடியன்ட் போதும். ஸோ கட்டாயம் இந்த தீபாவளிக்கு இந்த கோகனட் லட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த தீபாவளிக்கு இந்த கோகனட் லட்டு கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ரெசிபிஸ் வேணும்னாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். மீண்டும் ஒரு ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். until டாடா பை பை ஃப்ரம் முன்னா அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் முன்னாஸ் மெனு.